இன்றைக்கி ஒரு கன்சல்டேஷன்லேருந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேர்னிங் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரைட் சைடு ஷோல்டர் பெயின் வந்து 1 இயராக ஒருத்தவங்களுக்கு இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து 6 மந்த்ஸாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லெஃப்ட் சைடு தான் எனக்கு பெயினே இருக்குது, ரைட் சைடு எனக்கு பெயினே இல்லைங்கிறது எனக்கு லெஃப்ட் சைடு ஷோல்டர் பெயின் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படிங்கிறாங்க. ஸோ லெஃப்ட் சைடு ஷோல்டர் பெயின் வந்ததுக்கப்புறம் தான் ரைட் சைடில் அப்போ பெயினே இல்லை போடுறது, சும்மா டிஸ்கம்ஃபர்ட் தான் போல் இருக்காது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் புரிஞ்சு. இப்போது பெயின்றதே நம்ம திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ணும்போது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, பெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது தான் அதோட பெட்டர் பர்செப்ஷனே மாறும். நம்ம என்ன பர்சீவ் பண்ணுறோங்கிறது தான் பெயின் இல்லையா? அது வந்து ஒவ்வொரு டைமை பொறுத்தும் ஒவ்வொரு நேரத்தை பொறுத்தும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ யூஸ்வலாக நான் என் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் இப்போலாம் யார்ட்டையுமே பெயின் இன்டென்சிட்டி அவுட் ஆஃப் 10 எவ்வளோன்னு கேட்குறதே இல்லை, கேட்குறதையும் விட்டுட்டோம். ஏன்னா அது தேவையில்லைன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ இப்போ ஓவராலாக பெயின் எவ்வளோ சொல்லுவீங்கன்னு கேட்டதுக்கு 3 out of 10 நாங்கள். அப்போ இவங்களுக்கு இப்போ இருக்கிற பெயினே 3 out of 10 தான் அப்படிங்கும்போது அவங்க இன்னும் எக்ஸசிவாக பெயின் ஃபேஸ் பண்ண அவங்க பெயின் பர்செப்ஷன் இன்னும் பெட்டராகவும் இன்னும் மாறும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறது, பேசுகிறது, பேஷண்ட்டை சொல்கிறது எல்லாமே பெயின் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போது ஆக்சுவலாக ஒரு ஹியூமனுக்கு பெயின்னா என்னன்னே தெரியாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் தெரியாது. பண்ண தான் பெயினை பற்றின பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்க, என்ன காட்டுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பெயினா சயாட்டிக்கா, அவங்க அதுக்கு முன்னாடி அந்த சயாட்டிக் நர்வ்னா எப்படி இருக்கும், அதுக்கு பேர் சயாட்டிக்காவா, அது கால் ஃபுல்லாக பரவுமா, இப்படி இருக்குமான்றது கூட யோசிச்சு பார்த்துருக்க கூட மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் காட்டுற ஒரு பிக்சர் உங்கள் வீடியோவில், இதெல்லாம் மைண்டில் போய் உட்காந்துரும். பெயின் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பெயினை ஜாஸ்தி பண்ணிடுற ஈஸியாக. இதே மாதிரி தான் எம்ஆர்ஐயும். நிறைய பேருக்கு எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி பெயின்றதை விட எம்ஆர்ஐ எடுத்து அதில் பிரச்சனைன்னு சொன்னதுக்கப்புறம் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம வார்த்தைகளும், நம்ம பேசுகிறதும், நம்ம சொல்கிறதும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பெயினை என்னென்னே சொல்லிக் கொடுக்க போகுது. ஏன்னா ஒரு பேஷண்ட்டை நாங்களே ட்ரீட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட எவ்ரிடே பெயின் எப்படி இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிருக்கானே கேட்கக்கூடாது. அதுவே தேவையில்லை. ஏன்னா ஒரு நல்ல நேரத்தில் நான் கேட்டிருந்தேன்னா அவங்க பெயின் கம்மியாக இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஒரு கஷ்டமான டைமில் நான் கேட்டிருந்தேன்னா அவங்க பெயின் நல்லா இல்லை, ஒர்ஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. அப்படிங்கும்போது அதுவுமே யூஸ்ஃபுல் ப்ரெடிக்டராக கிளினிக்கில் யூஸ் பண்ணுமா, நம்ம எல்லாருக்கும் பெயின் எவ்வளோ இருக்குன்னு கேட்கணுமாங்கிற கேள்வியே வருது பார்த்தீங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.